கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஜாலியாக தான் இருக்கும். நானும் அப்படி தாங்க. எங்கள் வீட்டுக்கு போகணுன்னா எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஊருக்கு போயிட்டு போயிட்டு வர அத்தனை நாளும் அவங்க எங்கள் வீட்டில் தனியாக இருக்கணும். சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இல்லாமன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் ஊருக்கு போகணுன்னாலே அவங்க டல்லாகிடுவாங்க. நிலா யூகேஜி 1 இயர் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து படித்தா. அப்போ ஃப்ரைடே ஈவினிங் வந்துடுவாங்க அவங்க அப்பா. ஃப்ரைடே ஈவினிங் எங்களை அழைச்சிட்டு போயிட்டு மண்டே மார்னிங் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு என்னையும் தம்பி கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு இவங்க எங்கள் சீர்காழிக்கு வந்துடுவாங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே ஈவினிங் கன்ஃபார்ம். சனிக்கிழமை ஸ்கூல் இருந்தாலும் இல்லைனாலும் கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. சீர்காழி அழைச்சிட்டு வந்துடுவாங்க. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே இங்கே தான் இருப்போம். மண்டே மார்னிங் போயிடுவோம். சில நேரம் மண்டேவும் லீவ் போடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா லீவ் போட்டு டியூஸ்டே கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க. அந்தமாரி தான் இருந்துச்சு. சரி அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தால் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு பார்த்தா திடீர்னு அப்பா இதேமாரி டெத் ஆனதால் அம்மா அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் போய் வீக்லி ஒன்ஸ் போக முடியலனாலும் 1 வீக் விட்டு 1 வீக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் போகிறது. எப்போயாவது டைம் கிடைக்கிறப்போ போய் பார்த்துட்டு வரோம். அதுக்கு தான் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். அப்படியே போகிற வழியில் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கு வந்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. அதனால் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் போன வீக்கு மொதல் நாள் இங்கே வரும்போது இந்த ரோடு வழியாக நாங்கள் வந்துட்டுருக்கும்போது ஒரு பாம்பு சடனாக குறுக்கால வந்துடுச்சு. நல்ல பெரிய பாம்பு. அப்போ பாப்பா ஊருக்கு வரல. அவளுக்கு ஸ்கூலுன்றதால அவளை ஸ்கூல் அனுப்பிவிட்டு நானும் தம்பி மட்டும் ஊருக்கு வந்துட்டோம். அப்போ இந்த வழியாக வரும்போது அந்த பாம்பை தலையில் விட்டு ஏற்றிட்டாங்க. இவங்க ஏற்றிட்டு ஐயோ பாம்புன்னதும் நான் பின்னாடி உட்காந்து எனக்கு தெரில. நான் திரும்பி பார்த்தா ஓடி போய் அந்த குளத்துல இறங்குச்சு. அதனால் இந்த இடத்துல பாப்பா கேட்டால் எங்கன்னு அந்த கதையை சொல்லிட்டார்களோ. அதனால் அங்கே நிறுத்தி காமிச்சோம். பாம்பு வந்துடும் சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காடுறா. எங்கள் அப்பா எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் மாடி மேலே ஏறி கொய்யாக்கா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. கொய்யாக்கா இருக்காமான்னு கேட்பாங்க. அதனால் சரி வீட்டில் கொய்யாக்கா காய்ச்சிதேன்னு சொல்லி கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்தால் அதை அப்படியே அப்பாட்ட வச்சுட்டு ஸ்நாக்ஸையும் கொஞ்சம் வச்சுட்டு சிந்து மாதிரி எடுத்த செப்பலை சிந்துகிட்ட காமிச்சிட்ருக்கா. நீலா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு வரக்குள்ளே என் கூட வரல. இப்போ தான் வந்தேன். அதனால் சிந்துகிட்ட எடுத்து எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காங்க. பற்றியா ஒன்றுமே நான் செப்பல் வாங்கிட்டேன். இவங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கான் பாருங்கள். என்ன கிஃப்ட்னே தெரியல. பிரிச்சு பாரு. ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேனே சர்ப்ரைஸ்ன்றது நீலாவோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான வார்த்தைன்னு. அதுக்கிட்டேருந்து காப்பி அடித்து என் பையனும் அந்த சர்ப்ரைஸில் மூழ்கிட்டான். இது ஏதோ அதுங்க சேகரித்து வச்சு சும்மா சின்னதாக இருக்கேன் மூடி மாதிரின்ட்டு அதை எடுத்து இதுங்களுக்கு விளாட்லான்னு கொடுத்தது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சர்ப்ரைஸாக கண்ணை மட்டும் கொடுக்குங்க போல. இந்த பிபிக்கு கூட அடிச்சுக்குது அது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு. அதை கொடுக்கல எனக்கு ஒன்று வாங்கலைன்னு அதுக்கு அவக்கு வச்சுக்கிட்டா. ஒரு வழியாக ஊருக்கு வந்தாச்சு. சர்ப்ரைஸும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.